ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு மை சேனல். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு சேல்ஸ் டீம் கிட்டேருந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறது. அதாவது அவங்க டெய்லி பேசிஸில் வந்து ஃபீல்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிற இடங்களுக்கு எங்கெங்கே போகிறாங்க என்னங்கிறது உங்களுக்கு டேட்டா பேஸ் வாங்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து சேல்ஸ் டீம் கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க மேபி தே வில் திங்க் இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை, இதை உட்காந்து என்ட்ரு பண்ணுறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், ரிப்போர்ட்ஸ் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. பட் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டாவை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் டேட்டா பேஸை கலெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எக்ஸல் ஷீட்டில் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் எக்ஸல் ஷீட்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அகெயின் அவங்க சிஸ்டம் முன்னாடி உட்காரணும், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உட்காரையில் எல்லாத்தையும் வந்து டைரியில் எழுதி வச்சு அதுக்கப்புறம் உட்காந்து என்ட்ரி பண்ணணும், இல்லை டெய்லி பேஸில் என்ட்ரி பண்ணால் அவங்க வீட்டில் சிஸ்டம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதையும் மீறி அவங்க சிஸ்டமில் என்ட்ரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து அந்தந்த காலத்தில் வந்து இப்போ ஃபோன் நம்பர் தேவைப்பட்டிருக்கும், இல்லை கஸ்டமர் பேர் தேவைப்பட்டிருக்கும், அதை என்ட்ரு பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேப்சர் ஆகாமல் போயிருக்கும், இல்லை என்ட்ரு பண்ணுற டேட்டா வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ மேனேஜர், இல்லை நீங்கள் ஆஸ் அ ஹெட் ஆஃப் த கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஓனர் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கும்போது உங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடுது. ஸோ இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி இந்த விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும், நான் எப்படி என்னோடய கம்பெனியில் பண்ணிகிட்ருக்கேன் அதே தான் வந்து உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அண்ட் இது பண்ணையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ என்னெல்லாம் பேசணுமோ அது எல்லாமே வந்து அட்ரஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு டூல். இதுக்கு நீங்கள் எந்த விதமான காசும் வந்து பே பண்ண தேவையில்லை. ஆல் யூ நீட் இஸ் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் இதை பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஜிமெயில் ஐடி தேவை. அந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கூகுள் forms.google.comனு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் வந்து உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் பேஜுக்கு போயிடுது. ஸோ இங்கே ஆல்ரெடி நிறையா வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்க ஃபார்ம்ஸும் இருக்குது. பட் நம்மளோட ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இங்கே பிளாங்க்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இந்த ஃபார்முக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே இங்கே அன்டைட்டில் ஃபார்ம் இருக்குல்ல, இதுக்கு வந்து பேர் கொடுங்க. என்னென்னா வந்து டெய்லி சேல்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபார்முக்குள்ளே போனோன்னையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுவே சென்ஸ் பண்ணி அந்த ஹெட்டிங் வந்து இதுவே எடுத்துக்கிறது. ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, லைக் சே டு பி ஃபில்டு பை ஒன்லி த சேல்ஸ் டீம் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் டீமில் வேறு யாராக இருக்காங்கன்னா அவங்களும் அதை ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வேணும், நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும், நம்மளுக்கு என்னென்ன டேட்டா கேப்சர் பண்ணணுங்க, நம்ம 1 by 1 கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் எப்படி வாங்கணுங்கிறதும் நம்மளால் வந்து என்ன மாதிரி மெத்தடில் ஆன்சர் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேல்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, யார் என்ட்ரு பண்ணுறாங்கிற டேட்டா வேணும் இல்லையா. ஸோ வந்து என்னென்னா சேல்ஸ் பர்சன் நேம், சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்துங்க ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப் இந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து மல்டிபிள் சாய்ஸ், ஒவ்வொரு வாட்டியும் சேல்ஸ் பர்சன் என்ட்ரு பண்ணல என் பேர் சுரேஷ்னு என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம மல்டிபிள் சாய்ஸாக பண்ணோன்னா ஈஸியாக போயிடும். ஸோ இங்கே வந்து மல்டிபிள் சாய்ஸும் செலக்ட் பண்ணோன்னு என்ன, அது ஆப்ஷன் 1 கேட்குது. நான் அந்த ஆப்ஷன் 1ல் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், பேர் சுரேஷ். வேறு யார் உங்கள் ஆர்கனைசேஷனில் சேல்ஸ் பீப்புள் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு அடுத்தது நீங்கள் கிளிக் பண்ணி ரமேஷ், அடுத்தது ஆட் ஆப்ஷன் கொடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேபி தினேஷ். சும்மா ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த பேர்லாம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இது வந்து கம்பல்சரி ரிக்வயர்டுன்னு கீழே இருக்குது பாருங்கள். அந்த ரிக்வயர்டுங்கிறது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் கம்பல்சரியாக வந்து அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் வந்து அந்த ஃபார்மே அக்செப்ட் ஆகும், இல்லாட்டி அக்செப்ட் ஆகாது. ஸோ இது வந்து கம்பல்சரி தேவை, யார் என்ட்ரு பண்ணுறாங்கிற டேட்டா தேவையில்லை, அதனால இது கம்பல்சரி தேவை. இது முடித்தோன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் திருப்பி வந்து ஒரு ப்ளஸ் இங்கே இருக்கிற சிம்பிள் ஆட் கொஸ்டின் இது நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டேட்டா எனக்கு என்ன வேணும், கஸ்டமர் நேம்.
ஓகே கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஷார்ட் ஆன்சரா லாங் ஆன்சரா, எனக்கு கஸ்டமர் நேம்னா ஷார்ட் ஆன்சரே போதும், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தேவையா? எஸ் ரிக்வயர்ட். அடுத்தது திருப்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கஸ்டமர் கான்டாக்ட் கஸ்டமர் கான்டாக்டில் கான்டாக்ட் நம்பர்னு சிம்பிளாக கொடுப்போம். கான்டாக்ட் நம்பர் இது கொடுத்துட்டு இதுவும் என்ன ஷார்ட் ஆன்சராக தான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? இதுவும் கண்டிப்பாக வந்து ரிக்வயர்ட். அப்போ தான் வந்து கரெக்டாக கஸ்டமர் பார்த்தா மட்டும் தான் நீங்கள் அது வந்து சேல்ஸ் காலை வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் வேணுமா? வேணும் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்? இப்போ ப்ராஜெக்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ப்ராஜெக்ட் டைப்னு வரையில இப்போ இவங்க வந்து மூணு விதமான ப்ராஜெக்ட் மட்டும் தான் இந்த சேல்ஸ் பர்சன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் வேணுமா, இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் சாய்ஸாக வேணும் அப்படி, இல்லை செக் பாக்ஸ் மாதிரி வேணும்னு வச்சுப்போம். ஸோ செக் பாக்ஸும் போது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைப் அப்பார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைப் என்ன ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் காம்ப்ளெக்ஸ், பில்டிங் காம்ப்ளெக்ஸ்னா கமர்ஷியல் பில்டிங் இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, சில பேருக்கு வந்து பார்த்து படித்து என்ட்ரு பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இன்னும் குயிக்காக என்ன பண்ணலான்னா இமேஜ் வச்சு சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஆட் இமேஜ்னு இருக்கு பாருங்கள். இதில் போய் ஆட் இமேஜில் ஒன்று உங்ககிட்ட இருக்கிற இமேஜை இருக்குதுன்னா சிஸ்டமில் இருக்கிறத அப்லோட் பண்ணலாம், இல்லை கேமராவில் எடுத்து அப்லோட் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு கூகுள் இமேஜ் சர்ச்சில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்பார்ட்மெண்ட் போட்டோம் இல்லையா, அப்பார்ட்மெண்ட் போட்டு என்ட்ரு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுவே வந்து அப்பார்ட்மெண்ட் காமிக்கும். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணுறேன் இன்சர்ட் கொடுத்துட்றேன். ஸோ அது இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹவுஸுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து வேணும்னா உங்களோட ஆப்ஷன், நான் ஜஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். ஹவுஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அது ஓகே, இந்த ஹவுஸ் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணுறோம், இங்கே இன்சர்ட் கொடுத்துட்றோம். அடுத்தது என்ன கமர்ஷியல் பில்டிங். இப்போ அடுத்தது வந்து கமர்ஷியல் பில்டிங் செலக்ட் பண்ணி ஆட் இமேஜ் கொடுக்குறோம். கமர்ஷியல் பில்டிங் போது இங்கே பாருங்கள், இப்போ கமர்ஷியல் பில்டிங் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ கமர்ஷியல் பில்டிங் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த பில்டிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ 3 ஆப்ஷன் வந்துருச்சு. இது இல்லாமல் உங்கள் சேல்ஸ் பர்சன் வேறு ஏதாவது கூட பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஆட் அதர்ஸ்னு இருக்குல்ல, அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட் அதர்ஸ்னால் இது எதுவும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அவர் பேர் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி ரிக்வயர்டாக இல்லையா? எஸ் கம்பல்சரி ரிக்வயர்ட். அப்படின்னா அதுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இப்போ நீங்கள் இதை போய் பார்த்துருக்காரு, இந்த பில்டிங் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன தேவை நம்மளுக்கு, இதில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இவங்க போய் பிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் சஜஸ்டட் இப்படி போட்டுட்டு ப்ராஜெக்ட் சஜஸ்டடில் என்னென்ன கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் சஜஸ்டடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை ட்ராப் டவுன் மாதிரி கூட கொடுக்கலாம். சரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுத்துரும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுத்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் ஏபிசி ப்ராடக்ட், சரி ஏபிசி வேணாம், ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்கு சொல்லலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவி, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து ஏசி, இந்த மாதிரி 3 ப்ராடக்ட் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் சஜஷன் இங்கே கொடுத்துட்டு இது ப்ராடக்ட் தேவையா, எஸ் ரிக்வயர்ட்னு அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து ஃபைனலாக என்னென்னா எப்போவுமே வந்து ஃபைனலாக வந்து ரிமார்க்ஸ்னு ஒரு ஓப்பன் ஹெண்டடாக கொடுத்துடலாம். ஸோ ரிமார்க்ஸுங்கும் போது இவங்க என்ன போய் பண்ணாங்க இங்கே அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது பேராகிராஃப் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃபாகவே சூஸ் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம பெருசாக டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுளே இது வந்து செலக்ட் பண்ணிடுச்சு, விச் இஸ் அ குட் திங். ஸோ இதுவும் வந்து ரிக்வயர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிக்வயர்ட். ஏன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன பேசியிருக்காங்கிறது ஒரு சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார்மை உங்கள் சேல்ஸ் டீம் காமிச்சு அவங்களும் டெய்லி பேஸில் என்டர் பண்ண சொல்லணும். ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டி இந்த மெசேஜ் போய் அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்களேன், இங்கே சென்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்மோட லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள், 3வது செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். ஸோ இதுதான் அந்த லிங்க். நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை. இப்போ லிங்க் ஷார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சேவ் ஆயிரும். சரிங்களா? நம்ம எதுவுமே வந்து இது பண்ண தேவையில்ல. இப்போ என்ன பண்ணிடுறோன்னா நான் போய் என்னோடய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு சேல்ஸ் டீம்னு ஒரு டம்மியாக வந்து ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேல்ஸ் டீம்ங்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் இதுக்குள்ளே போய்ட்டு குரூப்பில் போய்ட்டு இங்கே குரூப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன், அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நான் இப்போ காப்பி பண்ண தெரியுமா அந்த கூகுள் ஃபார்மோட டீட்டெயில் வந்து நான் இதில் போட்டுட்டு என்டர் கொடுத்துறேன். அவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிள். இப்போது என்ன ஆகுது, இப்போ வந்து நான் இந்த குரூப்பில் வந்து இருக்கேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் சேல்ஸ் டீம், நான் இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் வச்சுக்கோங்களேன், நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னோட ஆஃபீஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு அந்த குரூப் டிஸ்கஷனை எடுத்து அதில் லிங்க் இருக்கும், அதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்துருச்சு டேட்டா. இப்போ டேட்டா வந்துருச்சு. நான் இப்போ என்ன, என் பேர் என்ன, சுரேஷ். ஓகே, கஸ்டமர் நேம் என்ன, கஸ்டமர் நேம் வந்து பாண்டியன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, கான்டாக்ட் நம்பர் என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10, ஒரு 10 நம்பர்ஸ் வருது. சரிங்களா. இந்த கஸ்டமருக்கு இவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு வந்து டிவி தேவைப்படும், ஃப்ரிட்ஜு தேவைப்படும், ஏசியும் தேவைப்படும். சாரி, இங்கே வந்து என்னாச்சு, 3ல் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வருதா. ஓகே, ஸோ அப்போனா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுக்கணும். நான் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து டிவி தேவைப்படுது நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிமார்க்ஸு, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட் கொட்டேஷன் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது இன்னொரு சேல்ஸ் பர்சன் இதே மாதிரி போய் கிளிக் பண்ணுறாரு. அவர் வந்து ரமேஷ், அவர் வந்து கஸ்டமர் பேர் என்ன சொல்கிறது, பாண்டியன். இப்போ குமார், அவரோட கஸ்டமர் பேர் குமார். அவர் கான்டாக்ட் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா. இப்போ ப்ராஜெக்ட் டைப், அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதை செலக்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஏசி தேவைப்படுது. ஓகே, ரிமார்க்ஸில் என்ன, கம்பெனி பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் மெயில் கேட்டிருக்காங்க, சென்ட் இன்ட்ரோ மெயில் அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் வந்து பாஸ் பண்ணிடுங்க. இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது இது சேல்ஸ்மேனோட இந்த வேலை முடிஞ்சு, இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் போய் ஆஸ் எ மேனேஜர் நான் வந்து இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே forms.google.com போயிட்டு நான் கொடுத்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் கொடுத்த ஃபார்ம் டெய்லி சேல்ஸ் ட்ராக்கர்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் பாருங்கள் ரெஸ்பான்ஸ்னு இருக்குது பாருங்கள். அந்த ரெஸ்பான்ஸில் வந்து 2 பேர் என்ட்ரு பண்ணியிருக்காங்களா, அந்த 2 பேரோட ரெஸ்பான்ஸ் தான் இது. ஸோ அதோட டேட்டா இங்கே பாருங்கள், சுரேஷ் இங்கே ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே இது ஹைலைட் ஆயிரும். ஸோ சுரேஷ் வந்து 50% என்ட்ரு பண்ணியிருக்காரு, ரமேஷ் 50% என்ட்ரு பண்ணியிருக்காரு. 2 டேட்டா தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது இந்த மாதிரி ஃபுல் டேட்டா கிராஃபிக்கல் டிஸ்பிளேவாக இருக்கும். பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தேவைன்னா, அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது தேவை. அதாவது இதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வைஸ் நம்ம சேல்ஸ் மேனேஜர் யார் யார் இருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் இதெல்லாம். பட் நீங்கள் அப்புறமா மெதுவாக பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தேவைன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலராக தெரியுதுல, இதுதான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது சேம் as எக்ஸல் தாங்க. பட் என்னென்னா ஆன்லைனில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது கிரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டை செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்டாக வரும். நீங்கள் கிரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னே கொடுத்துடலாம். இப்போ இப்போ கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டு ஓப்பன் ஆயிரும். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இப்போ பாருங்கள், நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க தெரியுமா டேட்டா, சுரேஷுங்கிற ஒரு மேனேஜர் என்ட்ரு பண்ணியிருக்காரு. யார் பார்த்துருக்காரு, பாண்டியன் கஸ்டமர், அவரோட நம்பர், அவர் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து டிவி தேவை, அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் தான், இதில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து இன்னொரு டேட்டா என்ட்ரு பண்ணலாம். அட்மினோட ஃபீட்பேக்னா இதை வந்து அட்மின் டீமும் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அட்மின் டீம் என்ன பண்ணுறாங்க, சென்ட் கொட்டேஷன் அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, கொட்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டேஷன் சென்ட் சென்ட் அப்படின்னு போட்டு அவங்க என்ட்ரு பண்ணணும். ஓகேவா. அடுத்தது வந்து சென்ட் இன்ட்ரோ மெயில் சென்ட் அப்படின்னு வந்து அவங்க என்ட்ரு பண்ணணும். அதாவது அவங்க மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்கே போடணும். ஸோ உங்களுக்கு வந்து சேல்ஸ்மேன் பண்ண டீட்டெயில்ஸும் வந்துருச்சு, அதுக்கு வந்து உங்களோட அட்மின் டீம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையான்னு வந்துருச்சு அப்படின்னு வரும். பட் இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து லைவ் டேட்டா. ஸோ லைவ் டேட்டாங்கும் போது இப்போ பாருங்கள், நான் இன்னொரு டேட்டா இப்போ நான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க 2 தானே இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, என்னைக்கு டேட்டில் என்ன டைமில் இவங்க என்ட்ரு பண்ணியிருக்காங்க வரைக்கும் உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ டெய்லி சேல்ஸ் ட்ராக் இருக்குது, இன்னொரு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அனதர் ரெஸ்பான்ஸ். ஸோ இன்னும் வந்து தினேஷ்னு வச்சுப்போம். நேம் வந்து என்ன சொல்கிறாரு, என்ன ஃபிலிப், நேமோட கஸ்டமர் நேம் வந்து ஃபிலிப் அப்படின்னு வச்சுப்போம். கான்டாக்ட் நம்பர் 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்டு, அவர் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் கொடுத்துருக்காரு, அவருக்கு என்ன ப்ராஜெக்ட் இது தேவை, டிவி தேவைப்படுது. ரிமார்க்ஸ் கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு வந்து கொடுத்துட்டார். கம் நெக்ஸ்ட் வீக், கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காரு. இப்போ நான் கொடுத்துட்டு இந்த சேல்ஸ் பர்சன் வந்து இந்த டேட்டா என்ட்ரி பண்ணிட்டார். பண்ண அடுத்த நிமிஷம் இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு பாருங்கள். தினேஷ் என்ன பண்ணியிருக்காரு, ஃபிலிப்புங்கிற கஸ்டமர் பார்த்துருக்காரு, கமர்ஷியல் பில்டிங்கு, டிவி ரிக்வயர்மெண்ட், கம் நெக்ஸ்ட் வீக் போட்டிருக்காரு. அட்மின் என்ன ஃபீட்பேக் கொடுக்க முடியும், அட்மின் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அட்மின் என்ன பண்ணிடுவாங்க, இதை பார்த்துட்டு நில்லுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு.
ஸோ இப்படி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா பேஸை வந்து குயிக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு ஈஸியான டூல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது கூகுள் ஷீட்லேயே இருக்கே, நாளைக்கு இந்த ஷீட்டை போய் ஆன்லைனில் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இங்கே போய் மேலே போய் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள், இதை அப்படியே போய் எக்ஸல் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் டேட்டா பேஸை ஒரு டேட்டா அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ தட் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிட்டே வந்து இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணலாம். இல்லை இப்போ கஸ்டமர் வந்து இப்போ இந்த டெய்லி சேல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சம்மரி போவோம். ஸோ சம்மரி இல்லை, வாட் இஸ் த கொஸ்டின்ஸ் போவோம். இங்கே இன்னொன்று கூட பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ இன்னும் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா, கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வாங்குறதுக்கு இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டினில் வந்து கஸ்டமரோட விசிட்டிங் கார்டு இவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, விசிட்டிங் கார்டு. ஸோ இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கீங்களே, இந்த விசிட்டிங் கார்டோட ஆன்சர் வந்து ஷார்ட் ஆன்சர் வரக்கூடாது. விசிட்டிங் கார்டுங்கும் போது அவங்க பார்த்த கஸ்டமரோட விசிட்டிங் கார்டு வரணும். ஸோ இங்கே போய்ட்டு இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்னென்னா அந்த ஃபைல் அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடணும். ஸோ ஃபைல் அப்லோடுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சே ஆகணும். ஸோ அந்த ஃபைலுக்கு எவ்வளோ ஃபைல் அப்லோட் பண்ணலாம். ஸோ விசிட்டிங் கார்டு போது என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 5ன்னு கொடுத்துடலாம், நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே விசிட்டிங் கார்டு வேணாம், உங்களுக்கு வந்து சைட்டோட இது ஃபோட்டோ இமேஜ் வேணும், கரண்ட் இமேஜ் என்ன வேணும்னா அதையும் வந்து இமேஜ்னு கொடுத்து இந்த மாதிரி இங்கே கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் என்ன அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது ரிக்வயர்டு அப்படின்னு கொடுத்துடலாம், இல்லை ரிக்வயர்டு இல்லைன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து அப்படி கேப்சர் பண்ணிங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டு டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கேப்சர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விசிட்டிங் கார்டை வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், இல்லை சைட்டோட இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்லையும் கேப்சர் ஆயிரும். எக்ஸல் ஷீட்டில் அந்த இமேஜோட லிங்க் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமேஜை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணலாம். இது வந்து வெறும் சேல்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஆப்ரேஷன் டீம்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட ப்ரீ சேல்ஸ் டீம் இருக்காங்க, இல்லை உங்களோட கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ண டீம் இருக்காங்க, இல்லை என்னென்ன டேட்டா வேணுமோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களால் வந்து எல்லாரும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதனுடைய பியூட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக சேல்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.